வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 18,000 உங்களோட பட்ஜெட்டா ஒரு சூப்பரான மொபைல், அதுவும் கேமிங் ஃபோக்கஸ்டாக ஒரு மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான தான் மக்களே. 18,000 இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சூப்பரான கேமிங் மொபைலை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். பியூர் கேமிங் மொபைல் மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் கேமிங் மொபைல், கேமரா கேமிங் மொபைல் மாதிரியான மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ உங்களோட தேவை என்னவாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களால் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். பார்க்குற உங்களுக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டின்றது கிடைக்கும். இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பார்த்துக்கோங்க, ஏன்னா டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் பாருங்கள். அதனால தான் மக்களே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோ X7 தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது. அண்டு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் போக்கோ கிட்டே இருந்து. 50 மெகா பிக்சல் +8 மெகா பிக்சல் +2 மெகா பிக்சல் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சோனியோட சோனி LYT600 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் சோனி சென்சர் சேரும்போது இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் நம்ம பெட்டராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. அண்ட் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 Ultra என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. அண்ட் பேட்ரி அப்படின்னு வரும்போது 5500 mAh பேட்ரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. IP69 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், IR பிளாஸ்டர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அண்டு இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது பெருசாக எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லலை. போக்கோனாவே ஒரு சில பேருக்கு பயம்ன்றது இருக்கும், மதர் போர்டு இஷ்யூஸ் வந்துடுமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ X7 ப்ரோவை Android 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ X7 Android 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15 வர வேண்டியது 14 வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த ஒரு வருஷம் அப்டேட் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா போக்கோ X7 ஃபுல் ரிவ்யூ வாட்ச் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் CMF2 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குது. 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 3000 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால் சொல்ல முடியும். 50+50+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, 50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப். உண்மையிலேயே இதுதான் ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்ல முடியுது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே கேமராஸை ஹார்ட்வேர் வைஸ் நல்லா கொடுத்தாலும் சாஃப்ட்வேர் வைஸ் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்டேட்ஸ் மூலமாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்கா அப்படின்ற ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா CMF1 நமக்கு இதே மாதிரியான இஷ்யூ தான் இருந்தது. லான்ச் பண்ணும்போது கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, பட் போக போக நிறைய அப்டேட்ஸை கொடுத்து கேமரா சூப்பராகவே இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருந்தாங்க. இங்கே நத்திங் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணாங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். 6,60,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது இருந்தது. 10 5G பேண்டுக்கும் மேலே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருந்தது. அண்டு இந்த முறை பாக்ஸ்லேயே அவங்க சார்ஜரை கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயமே பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மைக்ரோ SD சப்போர்ட்டும் இருக்குது. IVDC ஸ்லாட் மூலமாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. CMF1 16,000 லான்ச் பண்ணாங்க.
SMF2 18,000 லான்ச் பண்ணி அப்கிரேடோடு கொடுத்துருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் தான். பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் மக்களே. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரோஸ் இதனோட டிஸ்பிளே, டிசைன், கேமராஸ், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த ப்ரைஸிங்கே ஓகே தான். ஸோ க்ளீனான UI, நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் எல்லாமே வேணும்னா நீங்கள் SMF2 ப்ரோவை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் Realme P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 180 Hz டச் சாம்பிளிங் ஐட்டம் இருக்குது. 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது குறை சொல்கிற வகையில் இல்லை. இன்ஃபேக்ட் நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். லோ லைட்டில் ப்ரைமரி கேமரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது, செல்ஃபி கேமரா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் எல்லா மொபைலையும் நம்ம இதை பார்க்குறது தான் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க Realme அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம். அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா 7,50,000 பக்கம் எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்கோர் கொடுப்போம் அப்படின்றாங்க. பட் நமக்கு கிடைக்கிறது என்னவோ 7 லட்சம் 7,10,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் எதுக்காக 7,50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி லேப் கண்டிஷனில் அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க மக்களே. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க, ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டு இதை வாங்கலாமா வேணாமான்னு பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது தேவைப்படுறதில்ல. ஸோ உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க முடிஞ்சால் தெரிவிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். இது மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லைனாலும் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் Realme P3 ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Oppo K13. இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1200 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே, ஃப்ளாட் டிஸ்பிளே தான். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா. நம்மளால் இதை யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இங்கே Oppo கொடுத்துருந்தாங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டோட. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. LPDDR4X RAM டைப் தான். பட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க. 7,10,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது. ஒரு டீசெண்டான ஸ்கோர். இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். 7,000 mAh பேட்டரின்ற மாசிவான பேட்டரி கொடுத்து 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த மொபைலில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. IR பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. IP65 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 லான்ச் பண்ணாங்க மக்களே. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி இது எல்லாமே இந்த மொபைலுக்கு பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் ஓப்போன்னாவே நமக்கு கேமரா மொபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளம்பரம்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கூட கொடுக்காமல் லான்ச் பண்ணுறது கொஞ்சம் மேத்துக்கு வகையில் இல்லை. ஸோ வைட் ஆங்கிள் இல்லாமல் இருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. ஓப்போ சைட்லேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Narzo 80 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. 4500 nits HDR பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க.
அண்ட் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX882 என்ற சென்சார், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் சூப்பரான இமேஜஸ் அண்ட் நல்ல வீடியோகிராஃபி நம்ம எதிர்பார்க்கலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080 வீடியோ 30 எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது மக்களே. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்கிறதால ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க. 7,80,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ் வருது. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங், மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. 8GB 120GB 20,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ ஏதாவது ஆஃபரில் போயிட்டு இருந்தால் நான் உங்களுக்கு ப்ரைஸிங்கை டிஸ்பிளேல பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது, ப்ரோன்னு சொல்லும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், வைட் ஆங்கிள் கொடுக்கல, 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, SD கார்டு சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.